அன்புடையீர், தமிழ்நாடு அரசின் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் ஒன்று இருக்கிறது. மினிமம் வேஜ் ஆக்ட் 1948. அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆவரேஜ் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், சராசரி நுகர்வோர் பொருளுடைய விலைப்புள்ளி அடிப்படையில் தான் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்படுவதாக கூறுகின்றது. குறைந்தபட்ச ஊதியம் அதில் எழுதப்பட்டிருப்பது 5890 ரூபாய். இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அமுல்படுத்துவதோ வெறும் 2500 ரூபாய் தான். உழைப்பவன் உழைக்கிறான், ஓடாக தேய்கிறான். கொளுத்த மனிதர்களோ கொள்ளையர் கூட்டங்களாக வாழ்கின்றார்கள். 5 அடுக்கு வீடு கட்டி அதிலே ஒரு மெத்தையும் இட்டு அதற்கு மேல் தூங்குகின்றான். அங்கே 5 அறிவு நாய்க்கோ அல்வா துண்டுகளை போட்டு ஆனந்தம் அடைகிறான். பட்டு விரித்த தரையிலே பாதம் பட்டால் நோகுமே என்று மொட்டு விரித்த முல்லை மலர் மீது நடப்பவனுக்கு ஏழைகளின் பசியை அவனால் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? கொதிக்கின்ற ஏழை மனங்களின் குமரலை அவர்களால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? வயிறார உணவின்றி வருத்தம் நிறைந்து வாடி வாடி கண்ணீர் விற்று போனவர்களுடைய நெஞ்சினிலே நிறைந்திருக்கிற துன்பச் சுமைகளுடைய வலியை புரிந்திருந்தால் தீர்வை பற்றி சிந்தித்திருப்பார்கள் அல்லவா? கரோனா பெருந்தொற்று உலகையே உலுக்கிய சரித்திரத்தை யார் மக்கள் மறந்திருந்தாலும் ஊராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள், குடிநீர் இயக்குநர்கள், அலுவலக ஊழியர்கள் செய்த அர்ப்பணிப்பை யாராலும் மறக்க முடியாது. அவருடைய மகத்தான சேவையை என்னாலும் மறக்கவே முடியாது. பெற்ற தாயே நோய் கண்ட தன் மகனை தள்ளி நின்றுதான் கதறினார். ஆனால் ஊராட்சி ஊழியர்கள் துணிச்சலுடன் எங்கும் சென்றார்கள். தெருவெங்கு மருத்துவ சேவை தூய்மைக்காக போராடினார்கள். நோய் தீர்க்கும் மருந்து முதல் தேவையான உணவு இவர்கள் அத்தனையும் விநியோகித்தார்கள். அவர்களை தொட்டு தூக்கி அவர் உதவி செய்த காட்சியை இன்னும் மறக்க முடியாமல் இருக்கிறது. ஐயன் நான்முகனாருடைய குரல் எவ்வளவு பொருத்தம் என்று பாருங்கள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மானப்பெரிதி என்கிறார். உடலுக்கும் உயிருக்கும் ஒரு ஆபத்து என்பதை உணர்ந்து ஓடோடி வந்து கரம் நீட்டி காப்பாற்றுவனுடைய உதவி மிகவும் சிறிதாக இருந்தாலும் கூட அதன் பயன் இந்த மண்ணுலகை விட பல மடங்கு பெரியது, அளவிட முடியாதது, வாழ்வெங்கும் நினைவிலே வணங்கத்தக்கவையாகும். மாநகராட்சியிலிருந்து கிராம ஊராட்சிகள் வரையிலும் தூய்மை பணிகளை கான்ட்ராக்டர்கள் தான், ஒப்பந்ததாரர்கள் குத்தகைக்கு எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஊழியர்களுடைய உழைப்பு வரைமுறையின்றி சுரண்டப்படுகிறது. பல பேருக்கு பணி நிரந்தரம் என்பது ஆயுள் முழுக்க காணல் நீராகவே உள்ளது. குடிநீர் பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை மதிப்பது, கௌரவமான வாழ்க்கையை வழங்குவது என்பது அறவே இல்லை. நெஞ்செலும்பு தான் முறிய நித்தம் பாடுபட்டு கஞ்சியின்றி வாடுகின்ற ஊராட்சி ஊழியர்கள் தூய்மை காத்து நோயற்ற வாழ்விற்கு காரணமாக உழைத்த அந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் என்று ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்க கேட்கவில்லை, உரிய மரியாதையை வழங்கத்தான் கேட்கிறோம். அவர்களை ஜாதியின் பெயரால் அவமானப்படுத்தாமல் இருப்பதே பெரிய மரியாதையாகும். வாழ்வின் இளமையில் சதைப்பிடிப்பான காலத்தை தூய்மை பணியிலே கழித்து முதுமையிலே எலும்பும் தோலுமாக இல்லம் திரும்புகின்ற பொழுது பணி ஓய்வு வாழ்க்கையில் அவர்களுடைய அடிப்படை தேவைகளான உணவு, உடை, வீடு, மருத்துவம் இவற்றிற்கு உத்தரவாதம் கிடைக்க வேண்டும் அல்லவா? அதுதான் எங்கே என்று தேட வேண்டியிருக்கிறது. நீண்ட பல காலமாக நெஞ்சொடிய பாடுபட்டு உண்டுவதற்கு வீடுமின்றி ஒருவேளை சோறுமின்றி தொன்று தொட்டு வாடுவனுடைய துயரத்தை போக்குவதற்கு அரசு ஆற்ற வேண்டிய கடமைகளை அரசு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நேரம் இது. வறுமை கோட்டிலே வாழுகிற மக்களுக்கு வீட்டு பட்டா அல்லது வீட்டு மனைகளை அரசே வழங்குவதைப் போல ஊராட்சி ஊழியர்களுக்கும் அத்தகைய வசதிகளை செய்து தர வேண்டுகின்றோம். இந்திய தாய் வெற்றெடுத்த இந்நாட்டு புத்திரர்கள் தானே தூய்மை காவலர்கள். அவர்கள் வீட்டு குழந்தைகள் மந்தைகளாய் வாழ்கின்ற விதத்தை மாய்த்தொழிக்க செய்வது அரசின் கடமை அல்லவா? அவர்களது குழந்தைகளுக்கு கல்வி கூடங்கள் முன்னுரிமை அளிப்பதோடு சிறப்பு உயர்கல்விக்காக கல்லூரி கட்டணம் கழிந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும். ஊராட்சி ஊழியனுடைய குடும்பத்திற்கு நியாய விலை கடைகள் அனைத்து பொருட்களும் இலவசமாக குடும்பத்திற்கு தேவையான அளவு விநியோகிக்கப்பட வேண்டும். பணிக்காலங்களிலே மரணமடைகின்ற சுகாதார பணியாளர்கள் அல்லது அவர் வாரிசுகளுக்கு தகுதிக்கேற்ப உள்ளாட்சியிலே பணியிடம் வழங்க வேண்டும். தேவையானால் முறையான பயிற்சி வழங்குவது, போதுமான ஊதியம் தருவது, கிராம ஊராட்சிக்கு தன்னை அர்ப்பணித்தனுடைய
விதவை அல்லது வாரிசுகளை கண்ணீர் சிந்தாமல் பராமரிப்பது அரசின் அதிமுக்கிய கடமை அல்லவா? ஆண்டுதோறும் ஏப்ரல் 24 உள்ளாட்சி தினம் சிறப்பாகவே தான் கொண்டாடப்படுகிறது. நடக்கும் கிராம சபை கூட்டத்தில் உள்ளாட்சி ஊழியர்கள் அனைவரையும் கௌரவிக்கவும் அவர்களது பணிகளை பாராட்டி பரிசுகள் வழங்கவும், அப்படி செய்வதோடல்லாமல் குறைகளை நிவர்த்திக்க தீர்மானங்களை நிறைவேற்றி அரசிற்கு அனுப்ப வேண்டும். இவளது அழுகுரல் யார் காதிலும் எட்டவில்லையே ஏன்? நாடோடி கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்கிறார், உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வும் தாழ்வும் வளர்க்குது. ஊராட்சி ஊழியர்களுடைய இன்றைய பரிதாப நிலைக்கு அடிப்படை காரணம் ஒற்றுமை இல்லை என்பதுதான். இவருடைய வேதனை குரல் வெளியே சொல்ல சங்க அமைப்புகள் இல்லை. சோர்வகற்றி யாவரும் ஓர்முக எழுந்தால் சூழும் அடிமையல் சொல்லாமல் ஓடும் என்று வழிகாட்டினான் அந்த கவிஞன். வறுமை சேற்றில் அவளது வாழ்க்கை படகு மிதந்தது போதும். நெருக்கி பிடித்திருக்கின்ற முதலாளித்துவ கொடிய கரங்களிலிருந்து அவர்களை விடுவிப்போம். தானாக சிந்தித்து தரமான எண்ணம் வளர்த்து அனைவருக்கும் இணையான வாழ்வை பெற நாமும் அவளோடு துணை நிற்போம், தோள் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.